இதுதான் அப்போது அண்ணாமலைக்கு டெல்லி அரசியலை நீட்டை ஒழிக்கணுங்கிறது அவர் வேலை, தமிழ்நாட்டில் நீட்டை வராமல் பண்ணணும், நீட்டே கூடாதுங்கிறது அன்புமணி வேலை. சார் 70% வாக்கு இருந்தால் மட்டும்தான் மக்கள் வாக்கு போட்டால் மட்டும்தான் இல்லை சார் உண்மையான ஜனநாயகம் என்ன அப்படின்றத நம்மளால் இது பண்ண முடியும் சார். அந்த கிறித்துவ குக்கியினா மொத்தமாக தேர்தலே புறக்கணிச்சாங்க. பெரும்பான்மையான இந்துக்களுக்கு போலீஸ்காரனை ஆயுதத்தை கொடுத்து எங்களை பலிதைக்க சொன்னாங்க. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு, ஜனநாயகத்தின் காவலர்களாக இருக்கிற வேட்பாளர்கள் மீது நம்பிக்கை. அப்போ இதுக்கு பேர் ஜனநாயகமா? இது ஜனநாயகமானு கேட்குறேன். அப்படியே சொல்கிறாரு. வணக்கம் நேயர்களே, இது தமிழக அரசியல் களம். நான் உங்கள் அமிர்தா. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த அரசியல் களத்தில் என்ன சூடு பிடிச்சிட்டு இருக்கு, என்ன விவாதம் நடந்துட்டு இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் இருக்காரு. மறக்காம எல்லாரும் ஓட்டு போடுங்க. மை ஓட் மை ரைட் மறந்துடாதீங்க சார். வணக்கம். வணக்கம் சார். சார் இப்போது தேர்தல் பிரச்சாரம் ஓஞ்சிடுச்சு. எல்லாருமே இப்போ இந்த 19ஆம் தேதி எப்படி ஓட்டு போடுறோம் அப்படின்றதுக்கு மட்டும்தான் இப்போ இது சார். 70% வாக்கு இருந்தால் மட்டும்தான் மக்கள் வாக்கு போட்டால் மட்டும்தான் இல்லை சார் உண்மையான ஜனநாயகம் என்ன அப்படின்றத நம்மளால் இது பண்ண முடியும் சார். 30%, 40%, 50%க்கு கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சார். எப்படி சார் அது ஓட்டு எண்ணிக்கை அது நம்மளால் கரெக்டாக ப்ரூவ் பண்ண முடியாது இல்லை சார். இப்போ ஜனநாயகம் கடமையை யாருமே செய்யலைன்ற மாதிரி ஆகிடும் இல்லை சார். இது அந்த காலத்தில் எவ்வளோ சார் ஓட்டு சதவீதம் இருந்தது? இல்லைம்மா, 60, 55 வந்திருக்கு. இப்போது நீங்கள் மணிப்பூரில் அந்த கிறித்துவ குக்கியினா மொத்தமாக தேர்தலையே புறக்கணிச்சிட்டாங்க. தேர்தலையே புறக்கணிச்சு அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல. பெரும்பான்மையான இந்துக்களுக்கு போலீஸ்காரனை ஆயுதத்தை கொடுத்து எங்களை பலிதைக்க சொன்னாங்க. எங்கள் பெண்களை நிர்வாணப்படுத்தி கூட்டு வந்தாங்க. அப்போது எங்களுக்கு ஜனநாயகம், இந்த ஜனநாயகத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மணிப்பூரில் சிறுபான்மை அந்த கிறித்துவ சமூகம் ஒட்டு மொத்தமாக தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. அப்போ அங்கே ஜனநாயகமே இல்லை, அங்கே ஜனநாயகமே இல்லை. இப்போ அதே அளவு தான் இந்தியா முழுக்க என்ன நடக்குதுன்னா 60%, 70%க்கு மேலே வாக்குப்பதிவாகிறதில்ல. அதிகபட்சம் 70, குறைந்தபட்சம் 55 வரைக்கும் வந்துடுது. அப்போது இந்த மக்களுக்கு உண்மையாக ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லையா ஒரு கேள்வி வருது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு, ஜனநாயகத்தின் காவலர்களாக நிற்கிற வேட்பாளர்கள் மீது நம்பிக்கை இல்லை. படித்தவங்க தான் ஓட்டு போடுறது இல்லையா சார்? இல்லை, ஆமாம். ஏன்னா இந்த ஜனநாயக காவலர் சொல்லுகிற அத்தனை பேருமே நீங்கள் இந்த ஜனநாயகத்துக்கு எதிரானவர்னு மக்கள் நினைக்கிறாங்க. இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் சிவகங்கை தொகுதி எடுத்துங்க. சிவகங்கையில் இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் அவரை ஒரு அம்மா கேட்குது, போனடா ஓட்டு போட்டேன், நீ இது இன்னைக்கு தான், அன்னைக்கு ஓட்டு போட்டேன், இன்னைக்கு தான் என் ஊருக்கு வந்திருக்கேன், உன்னை நான் 5 வருஷம் பார்க்கவே இல்லையாங்குது. இவர் சொல்கிறார், நீ ஓட்டு போட வேண்டாம் போ, ஒரு ஓட்டுலேயே நான் ஜெயிக்கமா போகிறேன்னாப்பா. நேரடியாக லைவாக இருக்குமா? அப்போது என்ன தைரியம் சார்? காசை கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம், விலைக்கு வாங்கிடலாம். அப்போ இதுக்கு பேர் ஜனநாயகமா? இது ஜனநாயகமானு கேட்குறேன். அப்படியே சொல்கிறாரு கார்த்திக் சிதம்பரம், அப்படியே சொல்கிறாரு. நீங்கள் போர்ட் கிளப்பு ராஜா இருக்கார்ல தயாநிதி மாற, போர்ட் கிளப்பில் 500 கோடி ரூபா இருந்தால் தான் வீடு கட்ட முடியும். ஏழை வலையில் அந்த வீதி பக்கமாக போக முடியாது. ஒரு மீனவர் குப்பத்து பெண்ணு கேட்குது, 5 வருஷத்துக்கு முந்தி ஓட்டு வாங்கிட்டு போனேன், அதுக்கு பின்னாடி இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சண்டைக்கு போகிறார் அந்த அம்மா காரை விட்டு இறங்கி. அப்புறம் தான் அவர் மகளை கூட்டிகிட்டு வர்றார் ஒரு அனுதாபத்துக்காக. அப்போது இன்றைக்கி அவருடைய சொத்து மதிப்பு 50,000 கோடி, தனி சார்ட்டர் ஃப்ளைட் வச்சுருக்காரு. ஆனால் அவர் எலெக்ஷன் நாமினேஷனுக்கு பண்ணும்போது என்ன போட்டிருக்காருன்றது, கார் இல்லை, ரேஷன் கடையில் அரிசி வாங்குறேன், அரிசியே கிடைக்க கேழ்வரகு தான் சாப்பிட்றேன், ரொட்டி சுட்டு சாப்பிட்றேன். அப்போ எலெக்ஷன்ல இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்க சார். ஐபிஎல்லே நீங்கள் ஒரு இதை ஓன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஃப்ரான்ச்சைஸியா இருக்கீங்க, உங்ககிட்ட எப்படி இது பைசா இல்லைன்றது யாருமே கேட்கலையா சார்? இதான் ஜனநாயகம். அப்போ மக்கள் எப்படி நம்புவான்?
கரெக்டாக நீங்கள் இப்போ கரெக்டான வழிக்கு வந்துட்டீங்க. அப்போது இந்த ஜனநாயகத்தை அப்பாவி மக்கள் எப்படி நம்புவான்? கடையை எதிர்த்தா ஆட்டோ ஓட்ட போனால் தான் சோறு, குழந்தை குட்டிக்கு பீஸ் கட்ட முடியும். ஆட்டோ டிரைவர் எப்படி அடுத்த கட்டை எப்படி நகர்த்துவான்? மீன் பிடிக்க போகிறவன் போட்டை தூக்கிட்டு எங்கே போகணும்? கடலில் போனால் தான் அவனுக்கு வாழ்க்கை. காலையில் கூலி வேலைக்கு போனால் தான் கட்டட வேலை செய்கிறவன். இப்படி எத்தனை கோடி பேர் இருக்கு அந்த நாட்டில். அப்போது அவர்களுக்கான பிரதிநிதியாக கார்த்திக் சிதம்பரமும் தயாநிதி மாறணும், ஜெகத் ரட்சகனும் ஏசி சண்முகமும் இல்லை. அப்போ எப்படி ஓட்டு போடுவான்? ஜெகத் ரட்சகன் ஓட்டு போட்டு போய் பார்க்க முடியுமா? எத்தனை கேட் அவருக்கு, எத்தனை தடையை கடந்து அவர் போய் பார்க்க முடியுமா சொல்லுங்கள்? அப்படி பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓட்டு கேட்க இந்த 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னது, அடிமட்ட மக்கள் யாராக இருந்தாலும் என்னை டைரெக்டாக என்னோட ரூம்க்கே வந்து என்னை கேள்வி கேட்கலாம், யார் வேணாலும் உள்ளே வரலாம் அப்படின்னு சொன்னார். அது நடந்ததா சார்? அதாவது கனவுல வேணால் நடக்கும், அது வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பே இல்லை. அவர் போகிற கான்வாய் 20 கார் போகுது பார்த்தீங்களா? எத்தனை காரு? 20 காரு. நீங்கள் செருப்பு இல்லாமல் போகிறவன் ஓட்டு போட்டிருக்கான், செருப்பு இல்லாமல் போகிறவன் ஓட்டு போட்டிருக்காமா? 20 கான்வாய் போகிறவன் செருப்பு இல்லாமல் போகிற ஒரு ஆள் போய் மறித்து கேட்ட முடியுமா? வாய்ப்பே இல்லை. இதுதான் இந்திய ஜனநாயகத்தினுடைய மாபெரும் சாபக்கேடு. ஜனநாயகம் இருக்குது, ஆனால் யார்கிட்ட இருக்குது? அது பணநாயகமாக இருக்குது. இதுதான் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு. மக்கள் ஜனநாயகத்தை நம்புகிறான், ஜனநாயகத்தை மதிக்கிறான், ஆனால் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக வர்றானல்ல அவன் ஜனநாயகவாதி அல்ல. அவன் ஒரு பெரிய பண மூட்டை கார்ப்பரேட் முதலாளி. அப்போது எப்படி இந்த மக்கள் ஓட்டு போடுவான்? அதனால தான் 30% அந்த பக்கமே வர்றதில்லை. சார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்களே ஒரு நியூஸ் எடுத்தோம். அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டில் இப்போ வெள்ளிக்கிழமையாக வந்து ஓட்டு போடுற இந்த காலகட்டத்தில் வெள்ளி சனி ஞாயிறு எல்லா ஹில் ஸ்டேஷன்ஸும் வந்து புக் ஆகிருக்கு சார். கரெக்டாக சொன்னீங்க. அப்போது எனக்கு ஒரு நண்பர் முந்தா நாள் நான் பார்த்து என்கிட்ட சொன்னார், ஆஃபீஸு வெள்ளிக்கிழமை லீவு, சனி ஞாயிறு எங்கேயாவது பிக்னிக் போகலாம். என்ன எலெக்ஷனு அதெல்லாம் யாருக்கும் வேணுங்க. அப்போது எப்போ தயாராகிட்டாங்க? வெள்ளிக்கிழமைனா புதன்கிழமை தயாராகிட்டார். அப்போ இவங்க கரெக்டாக வீக் டேஸில் நடுவில் வச்சுருக்கோமா சார்? ஆமாம், இதெல்லாம் தெருவில் ஆட்டோ ஓட்டுற முடிவு பண்ணுறதா? மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் முடிவு பண்ணுறது. அவங்க தான் எலெக்ஷன் கமிஷன். எப்படி? அப்போது என்ன காரணம்? மிகப்பெரிய தப்பு நடக்குது. நேற்று ஒருத்தர் சிதம்பரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் நான் ஒரு அரசு அதிகாரி, எலெக்ஷனு பயிற்சி முகாம் நடந்துகிட்ருக்கு, நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நேற்றோட முடிஞ்சு போச்சுட்டாங்கன்னா ஓட்டே போட முடியல. அவருக்கேவா? அவன் நீங்கள் ஒரே தேர்தல் தானே சார், அவங்களுக்குலாம் வந்து தபால் வாக்கே இருக்குமே. தபால் வாக்கு தாம்மா, தபால் வாக்கு எலெக்ஷனுக்கு முந்தைய ஓட்டு போட சொல்கிறாங்க. ஆமாம் சார், ஆமாம். தபால் வாக்கு முன்னாடி போலீஸ் அதிகாரிகளும் எல்லா அதிகாரிகளும் வயசானவங்க எல்லாருமே தபால் வாக்குன்றது அதுதானே சார்? தபால் வாக்கு அதுதானம்மா, அது எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனால் அவங்களுக்கு ஒரு கால நீட்டிப்பு கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் எப்போ முந்தா நாளாக முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு தேதி வந்து 18 16 முடிச்சிட்டாங்க. அப்போது இதெல்லாம் அதிகாரிகள் திட்டமிட்டு குழப்புறாங்க. ஏன்னா அரசு அதிகாரிகள் பூரா நீங்கள் ஒன்று திமுக போடுவான், இல்லை அதிமுக போடுவான், பிஜேபிக்கு போட மாட்டான். இதனால் நீங்கள் சத்யபிரதா சாகு டெல்லியிலேருந்து அழுத்தம், சீக்கிரம் முடிச்சிரியா, சீக்கிரம் முடிச்சிரியா. ஏன் வெள்ளிக்கிழமை தேர்தல் வைக்கிறீங்க? பாதி பேர் ஓட்டு போடாமல் போட்டோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி இருக்கு சார். அப்போ ஒரே நாடு எல்லாம் ஏமாத்திரக்கா இருக்குது. நீங்கள் வெள்ளிக்கிழமை வீக்கெண்டு வச்சா எல்லாம் ஊருக்கு போயிடுவானா, போக மாட்டானா? அதுதான். அப்போ வேணும்னு திட்டமிட்டே வைக்கிறான். தேர்தல் அதிகாரிகள் பிஜேபி அழுத்தம் காரணமாக திட்டமிட்டு இப்படி நடக்கிறதா குற்றச்சாட்டு வருதுமா. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள எந்த மாதிரியான ஒரு புரிதல் இருக்குன்றதே ரொம்ப குழப்பமாக இருக்குது சார். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து உயிரே போனாலும் நீட்டை நாங்கள் ரத்து பண்ண மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் நாங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் கொடுப்போம் அப்படின்னா நீட்டை எப்படியாவது ரத்து செய்யறதுக்கு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது இப்போ இந்த மாதிரி அண்ணாமலை அவர் சொன்னதுக்கப்புறம் உண்மையே அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அவர் வந்து மூத்த ஒரு கண்டிப்பாக அந்த அரசியல் அமைச்சராக இருந்தவர், அவருக்கு இது எவ்வளோ பெரிய வந்து ஒரு ஷாக்காக மட்டும் இல்லாமல் அவர் எந்த மாதிரி போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பாரு சார்? இல்லை, தமிழ்நாட்டில் நீட்டை ஒழிக்கணும், டெல்லியில் நீட்டை இருக்கணும். இது இவர் கொள்கை, அது அவர் கொள்கை. அவர் அதாவது நீங்கள் ஒரு கிராமத்து பழமொழி இருக்குது,
ஒரு முனிவர் ஒரு ஆற்று ஓரமாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போது ஒரு கட்டெரும்பு தத்தளிச்சுட்டு போச்சான். எடுத்து வெளியில் விட்டாராம். வெளியே விட்டோன்னையும் மறுபடியும் இதை அவர் கடிச்சிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிடுச்சான். உடனே தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. சரி. அப்போ கேட்டாராம், என்ன உன்னை காப்பாற்றுறேன்னு? காப்பாற்றுவது ஓ வேலை, கடிப்பது ஏன் வேலை. இதுதான். அப்போது அண்ணாமலைக்கு டெல்லி அரசியலை நீட்டை ஒழிக்கணுங்கிறது அவர் வேலை, தமிழ்நாட்டில் நீட்டை வராமல் பண்ணணும், நீட்டே கூடாதுங்கிறது அன்புமணி வேலை. அவர் வேலை செய்கிறார், இவர் வேலை செய்கிறார். மக்கள் வேலை செய்யணும். மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவது, யார் நமக்கு தகுதியான தலைவர் என்பதை தேர்ந்தெடுத்து முடிவு செய்து, மக்களுக்கு பெரும் சுமை இருக்குது தலை சுமை. அது சரியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவது தான் மக்களுடைய பணி. மக்கள் பணியை மக்கள் சிறப்பாக எந்தவித கையூட்டம், எந்த விதமான அரசியல் அழுத்தம் இல்லாமல் சுயேட்சையாக சிந்தித்து தீர்க்கமான முடிவெடுத்து நல்ல தலைவர்களை எதிர்காலத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலுடைய நோக்கம். பாண்டியன் சார், குட்டி கதையெல்லாம் சொல்கிறீங்க, குட்டி கதையெல்லாம் சொல்கிறீங்க, என்ன நீங்கள் சினிமா பாணியெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஏன்னா இப்போ சினிமா தானே அரசியல் அங்கே தானே ஆரம்பிக்குது. இப்போ அடுத்து விஷால் வேறு வர்றங்கிறாரு. சரத்குமார் சார், அப்புறம் வந்து ராதிகா மேடம், அப்புறம் குஷ்பு மேடம் இருக்காங்க, கௌதமி மேடம், கஸ்தூரி மேடம், அது மட்டும் எவ்வளோ பேர் இப்போ வேற யார்? இப்போ நம்ம சினிமா தானே. அதனால இப்போ நீங்க வந்து இந்த சினிமாவில் நடிக்க போறீங்களா இல்லை அரசியல் முழு இல்லை, அரசியல் சினிமா ரெண்டும் ஒன்று தான். ரெண்டு சாக்கடை. நீங்கள் சாக்கடி சொல்கிறாரு. மனிதனுடைய அயோக்கியனுடைய கடைசி புகலிடம் அரசியல். பெரியார் சொல்கிறாரு, முட்டா பைய பூரா ஓட்டு போடுறான்டா, அயோக்கியம் பூரா ஆட்சிக்கு போகிறான். பெரியார் எந்த கட்சிக்கும் போவே இல்லையே, எந்த அரசியல் ஆரம்பிக்கவே இல்லை. எம்பி எம்எல்ஏ மந்திரி எதுக்குமே போகலையே. அவர் டிஎம்கே கூட சப்போர்ட் பண்ணல, எதுக்குமே சப்போர்ட் பண்ணல. அவர் பேரை வச்சு தானே சார் டிஎம்கே எல்லாம் ஏமாத்துறான். பெரியார் பேரை சொல்லி ஏமாத்துறானே தவிர பெரியார் மக்களுக்கான தலைவர். பெரியார் கொள்கைன்னு வச்சு இவங்க மக்களை ஏமாத்துறான். ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறேன் சார். நான் ஸ்டாலின் அவர்கள் நேற்று வந்து பரப்புரை முடிச்சார், நிறைய விஷயங்கள் வந்து பேசினார் சார். முக்கியமாக வந்து நம்ம பிஜேபி கவர்மெண்ட்டையும் மோடி அவர்களை டைரக்டாகவே தாக்கி வந்து அவர் பேசினார். அதில் ஒரு முக்கியமாக 2 விஷயம் என்ன அப்படின்னா, நைட்டு பேய் படம் கூட பார்த்துடலாம், ஆனால் மோடி அவர்கள் பேச்சை கூட கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வந்து ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனம். இதெல்லாமே பேசிட்டு திருப்பி அவர்கள் எப்படி சார் வந்து திருப்பி மோடி அவர்களே நேராக பார்த்து சிரித்து பேசி அவரையும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது வரவேற்று என்ன இருந்தாலும் எனக்கு புரியவே இல்லை சார். அது பாசிபிளா சார்? இல்லை நாங்களாம் நார்மல் மக்கள்ன்றதில் எங்களால் ஏற்றுக்க முடியல, இல்லை அரசியல் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா, எல்லாமே சாதாரணமா? கருணாநிதி தான் சொல்லுவார், ஸ்டாலினுடைய அப்பா. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் நிரந்தர எதிரியும் இல்லை. அதுதான் அரசியல். அப்பா சொல்லி கொடுத்துட்டு போது மகன் கடைபிடிக்கிறார். அதனால் சிட்டிக்குவார், அங்கே போய் பேசிக்குவார். சரி சார், அவ்வளோ வந்து ரொம்ப கேஷுவலாக பரப்புரையெல்லாம் முடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு காட்டமான ஒரு விமர்சனமாக இருந்தது. சரி, அதனால தான் சார் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னுட்டு. ரொம்ப உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.